இயேசுவானவர் ஒரு இடத்துல ப்ரீச் பண்ண போவார். ஓகேவா? ஏசாயா புஸ்தகத்தை திறந்து வச்சு கர்த்தருடைய ஆவியானவர், சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், வசனத்தை சொல்கிறதோட கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமையான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு என்னை அனுப்பினார். அவர் வியாதிகளை சுகம் தரதுக்கு, கட்டுண்டவர்களை விடுதலை தரதுக்கு, இந்த மாதிரி உங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்கிறதுக்கு இயேசு என்னை அனுப்பினார். இப்படி சொல்லும் போது அங்கே கீழே ப்ரீச்சர் கேட்டுட்டு இருக்கிற அந்த விரியன் பாம்பு குட்டிகள், ஓகேவா, அதுங்க சொல்லும், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்டு தேவனை ரொம்ப நீதானே அவர் வாயிலிருந்து கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்டு புகழ்ந்த மேலே. அடுத்த வசனத்தில் அவர் சத்தியம் பேசும்போது தலையில தள்ளி கொள்ள பார்த்தான் இயேசுவாவை. அப்போ அதுலேருந்து என்ன தெரிகிறது? இயேசுவின் காலத்திலே கிருபையின் உபதேசம் மட்டும்தான் சர்ச்சில் அக்செப்டட், சத்தியம் ரிஜெக்டட். உனக்கு தெளிவாக சொல்லுறேன், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று வசனம் இயேசு சொல்லியிருக்கிறார். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஏசப்பா எந்த வழியில் உன்னை நடத்துவார்னா சத்தியத்தின் வழியில் தான் நடத்துவார். எதற்காக? உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்கு சத்தியம்தான் வழி, கிருபை கிடையாது. ஓகேவா? கிருபை உனக்கு வியாதியில் சுகம் இயேசு கொடுப்பார். கிருபை என்றால் என்ன? உனக்கு இயேசுக்கிட்ட நீ வரும்போது உனக்கு காஸ்பல் சொல்கிறது கிருபை. உனக்கு வியாதியோட நீ வருவ, வியாதிகள்லேருந்து சுகம் தர்றது கிருபை. உனக்கு கட்டுண்டு வருவ, உனக்கு விடுதலை ஆக்குறது கிருபை. பட் திஸ் இஸ் நாட் நீ பரலோகம் போவதற்கு இது உனக்கு குவாலிஃபிகேஷன் அல்ல. நான் நியாயம் தீர்த்தால் என்னுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கும். நான் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கும் போது நான் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கிருபையை பிடிச்சி, நான் இயேசு எனக்கு தலைவலியிலேருந்து சுகம் தந்தார், கால் வலியிலேருந்து சுகம் தந்தார், விடுதலை தந்தார், இதை நீ பேசிட்டு சத்தியத்தின்படி வாழாம நீ சத்தியத்தை ஊழியக்காரன் பேசும்போது செவித்தின உள்ளவர்களாகி இயேசுவை தலைகீழ கொள்ற மாதிரி கீழே தலைகீழ போட்ட ஒன்றை பொறிக்காஞ்சட்டியில் போட்டு இயேசுவானவர் பொறிப்பார். ஓகேவா? அந்த பிசாசானவனுடைய இன்னொன்னோட புத்தி, அவன் சத்தியத்தை தரையிலே தள்ளுவான் என்று வசனம் சொல்லுகிறது.